ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான மட்டன் தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் வந்து தால்ச்சாவில் போடுறதில்ல. ஒரு 5லேருந்து ஒரு 10 பீஸ்க்கு தான் நான் தால்ச்சாவில் போட போகிறேன். பிரியாணி ஒன்று கொஞ்சம் தால்ச்சா கொஞ்சம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நல்லா விட்டுக்கோங்க. அப்போ தான் கறி நமக்கு வந்து நல்லா வேகும். மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன குக்கரில் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பு கொஞ்சம் 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சு அதோட குக்கரில் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா குலைவாக வேகும். அதையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் பட்டை, சோம்பு, அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வெங்காயம் போடணுன்னு தேவையில்லை. இப்போ ஒரு கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். அதனால் கொஞ்சம் அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் அது. அப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒட்டாமல் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு இருந்தால் கூட நீங்கள் வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மசாலாலாம் உள்ளே சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்கள். நல்லா பருப்பு நல்லா 4 விசில் விடும். நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கடலைப்பருப்பு ஒன்று 2 இருந்தால் அது வந்து கலப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த மாரி தால்ச்சா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வந்து வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கரெக்டாக 10 பீஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் வந்து புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டுறா இருந்தால் நீங்கள் வந்து புளித்தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஒரு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதான் கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ கடைசியாக கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. மாங்காய் போட்டால் நீங்கள் புளி தண்ணி ஊற்ற தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் தால்ச்சா.